கயலும் எல்லா விஷயத்துலயுமே அமைதியா, பொறுமையா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ எல்லா எல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வேற மாரி மாற ஆரம்பிச்சுருது. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, கயலோட ஒரு பொறுமைக்கும் எல்லை இருக்கு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உண்மையிலேயே நிரூபிக்க ஆரம்பிச்சுறாங்க. அத வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே இவங்க யாருமே ஏத்துக்க போறதும் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பான சம்பவத்த தான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கயல் செய்ய போறாங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தேவியையும், அந்த விக்னேஷையும் வந்து பார்த்தீங்கன்னா, சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாரி சொல்லி, நம்ம கயல் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ போராடிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா, இப்போ அதிரடியான ஆக்ஷன் எல்லாமே எடுக்க போறாங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விக்னேஷ் இருந்துட்டு இப்படி மாறாம இருக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்ன? அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க அம்மா அந்த வேதவள்ளி இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய விடாம தடுத்துட்டது மட்டுமே தான் இதுக்கு முக்கிய காரணமா இருக்கு. அதுவும் இல்லாம இப்போ விக்னேஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2வது கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாரி ஒரு முடிவும் எடுக்குறாங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த பத்தி கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பான சம்பவங்கள் தான் இங்க நடக்க போகுது. அதுவும் இல்லாம இப்போ இந்த விக்னேஷும் தன்னோட குழந்தைக்காக 2வது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாரி நெனச்சவருக்கு, மிகப்பெரிய ஒரு அடிய குடுக்க போறாங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அ அதாவது வேதவள்ளி நம்ம கயலோட விஷயத்துல கிராஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதுவும் இல்லாம கயலுக்கு இந்த வேதவள்ளிய புடிக்குதோ, புடிக்கலையோ, ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தேவிக்காக அமைதியா, பொறுமையா இருந்துட்டு இருந்தாங்க. தேவியோட மாமியாரு அப்படின்ற மாரி சொல்லி. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதிரடியா இறங்க போறாங்க. அதாவது விக்னேஷ் கிட்ட போயிட்டு பேசலாம் அப்படின்ற மாரி நெனச்சு, அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்க செய்றாங்க. ஆனா, கடைசியா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதவள்ளிய அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்ட ஆரம்பிச்சுறாங்க. "நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க? உண்மையிலேயே நீ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பொம்பளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகே இல்ல. இப்படியே உங்க பையனோட வாழ்க்கைய நீங்களே வந்து கெடுக்கணும்னு பார்க்குறீங்களே! ஏன் விக்னேஷ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, தேவிய லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணீங்க. இப்ப என்ன பிரச்சனைனால இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த வீட்ல அவமானம் இருக்கு. அது மட்டும் இல்லாம நாங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு உங்கள அசிங்கப்படுத்துறோம், அவமானப்படுத்துறோம் அப்படின்ற மாரி சொல்லி தானே. அதுவும் இல்லாம உங்களுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, நீங்க உங்க அம்மா பேச்ச கேட்கறது. அதுவும் இல்லாம நீங்க ஒரு பையன். உங்களோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வேதவள்ளி. அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இருக்கணும் அப்படின்ற மாரி நினைக்கிறீங்க. அதே மாதிரி தேவியோட குழந்தை ஏன் தேவி கிட்ட இருக்கக்கூடாது? அந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மறுக்கிறீங்க? அப்படி இப்படின்ற மாரி சொல்றாங்க. அதே மாதிரி நீங்க உங்க மகனுக்கு 2வது கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாரி முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா, கண்டிப்பா நான் மனுஷியா இருக்க போறது கிடையாது. அதே மாதிரி நீங்க எடுத்த ஒரு முடிவுல தைரியமா வந்து பார்த்தீங்கன்னா எடுங்க. விக்னேஷ்க்கு வேற ஒரு கல்யாணத்த கூட பண்ணி வைங்க. ஆனா முதல்ல அந்த குழந்தைய எங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். விக்னேஷ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 2வது கல்யாணம் பண்ணிக்குவீங்க அப்படின்றதுக்காகலாம் நான் உங்ககிட்ட அந்த குழந்தைய குடுக்கல. நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தால தான் குடுத்தேன். நீங்க 2வது கல்யாணம் பண்ணணுமா? நீங்க தாராளமா பண்ணிக்கோங்க. முதல்ல குழந்தைய எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க. இல்ல அப்படின்னா கண்டிப்பா போலீஸு, கோர்ட்டு, கேஸு இப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நான் போவேன். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால நீங்க தப்பிக்கவே முடியாது. நான் எந்த எல்லைக்கும் வந்து போவேன் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கயலோட கோவம் எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேதவள்ளிய அடிச்சு காயப்படுத்துற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போக ஆரம்பிச்சுருது. இத உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விக்னேஷ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. விக்னேஷ் இங்க பாருங்க, உங்க அம்மாவே அடிக்க தெரிஞ்ச எனக்கு, உங்கள அடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பெரிய கஷ்டம் கிடையாது. அதனால நான் சொல்றத மட்டும் கேளுங்க. ஒண்ணு தேவிய வச்சுட்டு வாழ்றதுன்னா வாழுங்க. இல்ல அப்டின்னா குழந்தைய குடுத்துட்டு நீங்க எங்கேயாச்சும் போங்க அப்டின்ற மாரி வந்து சொல்லிர்றாங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.